ஷை விஷ்ணு பிரம்மா சூரியன் ரகுநாத் முனியப்பன் எல்லாம் கேட்டுக்கோங்கடா. தேர்தல் அறிவிச்சிட்ட கடவுள் வந்து பூமியில் உட்காந்துருக்காரு. கணக்கு கேள்வி கேட்கணும், தேர்தல் அதிகாரி கேட்கணும், டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் அவர்கிட்ட கேட்கணும். அவர் உட்காந்துட்டார். 12 ஜோதிலிங்கம் 13 உட்காந்துருக்காரு. இப்போ உள்ள தேர்தல் அதிகாரி உனக்கு தெரியுமாடா? டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் அமர்நாத் ஜோதிலிங்கத்திலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் உட்காந்துருக்காரு. தெரியுமா இல்லையா? உலக நாடு நடத்துறது அவர் தான், கடவுள் தான் நடத்துறாரு. உனக்கு தெரியுமா தெரியாதா? தேர்தல் அதிகாரி உனக்கு இன்று நாள்லேருந்து 7 அடி சனி உச்சி தலையில் உட்காந்துருக்கான். அடிச்சிட்டான்டா, கரெக்டாக அடிக்கான். தேர்தல் அதிகாரிகளுக்கு உச்சி தலையில் 7 அடி சனி உட்காந்துருக்கான். சனீஸ்வரி ஆட்டி எடுத்து தான் கணக்கு எடுப்பார். இப்போ கணக்கு முற்றுப்புள்ளி அவர் தீர்மானம் எடுத்துட்டார். தேர்தல் அதிகாரி தமிழ்நாடு தேர்தல் நியமிச்சிட்டான், தேர்தல் விட்டுட்டான், கணக்கு விட்டுட்டான் எத்தனாம் தேதி அப்படின்னு. இப்போ அந்த தீர்மானத்துக்கு கணக்கு எடுக்கார். ஏன்னா கணக்கு உள்ளே போட்டிருக்கு ஒட்ட வலிச்சு அல்ற கணக்கு தமிழ்நாடு தான் அரசியல் முதல். அப்போ உலக நாடு பார்க்கணும், உலக நாடு தெரியணும். என்ன கணக்கு? இராணுவ நீதிமன்ற கோர்ட்டு, இராணுவ தளபதியார் கடவுள் தான். இராணுவ படைகள் எல்லாம் வெளியில் கிடக்குற ஐயாவுக்கு படை, அந்த படையை அமைக்க வச்சுருக்கான் வெளியில் அரசியல்வாதி. இந்த செம்மத்தில் அவனுக்கு எல்லாம் தெரியும். டெல்லி டு தமிழ்நாடு டெல்லி உலக நாடு அரசியல்வாதி முட்டா குய்மனுக்கு எல்லாமே தெரியும். தெரியாதுன்னு இந்த படை பூரா ஐயா படைகள், இராணுவ வீரர்கள், முப்படை தரப்படை எல்லா படையும் ஐயா படைகள், எல்லை பாதுகாப்பாளர், கடவுளுடைய படை அப்படின்னு அவனுக்கு தெரியும். தெரியாதுல்ல அரசியல்வாதி எல்லா ஆக்கங்கட்ட குய்மனுகளுக்கு தெரியும். இப்போ உள்ள சிக்கலில் மாட்டி இப்போ வருவான். இப்போ அதுதான் கணக்கு. தமிழ்நாடு கணக்கு தீர்மானம் போட்டார். இப்போ அவர் தீர்மானம் எடுத்துக்கிட்டு இருக்கார். எப்படி என்ன செய்யணும், ஏது செய்யணும், எப்படி எவங்க உட்கார வைக்கணும், உட்கார வச்சு செண்டை அல்வா இந்த சேரோட தூக்குவாங்க. ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதின்னு வச்சு ஆட்டுதானா, எல்லா பேரையுமே நாற்காலி சேரில் உட்கார வச்சு கைலாசத்துலேருந்து தான் தூக்குவார். நாற்காலி சேரை தூக்கி வைப்பாங்க. நாற்காலி சேர்னு என்ன தெரியுமா? செத்த வீட்டில் இருக்கா சேரு, அந்த சேரை வச்சு தான் தூக்குவாங்க. நாற்காலி சேரு அது உடனே ஓப்பன் பண்ணிடுவாங்க. 250 சேர் தமிழ்நாட்டுக்குள்ளே ரெடி பண்ணுறா அப்படின்பார் கடவுள். அந்த நேரத்தில் சேரில் தூக்கி வை. அந்த ஒத்த சேரில் 76 வருஷம் ஆண்டு காலமாக ஒவ்வொரு மாவட்டத்தில் இருந்தவன மேலே தூக்கி வைப்பாங்க. உட்கார இல்லைன்னா அவன் செத்து போனான்னா அவன் குடும்பத்தாரை தூக்கி வைப்பாங்க. தூக்கி வைடா குடும்பத்தாரை தூக்கி வைடா. பூமி 7 செம்மம் அழிச்ச முட்டா குய்மனுங்க 7 செம்மமாக பாடாப்படுத்தினா அதை ஆஸ்பத்திரிக்கு 7 அடி சனி போகிறான். 7 அடி சனி எல்லா ஆஸ்பத்திரியிலும் உட்காந்துருப்பான். புரியுதா இல்லையா? ஆஸ்பத்திரிக்கு எப்படின்னா நீ போய்தான் ஆகணும். வீட்டிலேருந்து நீ கிளம்பி அங்கே ஆஸ்பத்திரிக்கு போய்தான் ஆகணும், ஆணும் பெண்ணும். புரியுதா இல்லையாடா? ஆதார கார்டில் அதுக்கு தான் 7 அடி சனி. பிரைவேட் ஆஸ்பத்திரி, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் 7 அடி சனி உட்காந்துருக்கேன். சாமி பவர்ரா, கடவுளுடைய பவர். ஆடாமர் அது எலெக்ஷன் முத்திரை வைக்கக்கூடாது. ஐயா குருசியில் உட்காந்துட்டார், கைலாசத்தில் குருசியில் உட்காந்துருக்காரு. யாரும் எலெக்ஷன் வைக்கக்கூடாது. அத்துமீறி நீ செய்த அப்போ அதிகாரியிலேருந்து அரசியல்வாதி வரைக்கும் தெரியுமா தெரியாதா? அந்த ஒரு முற்றுப்புள்ளி கேள்வி வரும். வராதில் கேட்பாங்க. கேட்கல அப்போ ஒருத்தன் சொல்லுவான் அரசியல்வாதி, அவன் ஏற்கனவே இப்போ வாய் விட்டுக்கிட்டு இருக்கான், கடவுள் உட்காந்துருக்காரு, நம்ம போகிறோம் ஐயா அப்படிங்கன்னு உள்ள அவனுக்கு ஈரக்கொலை அடிக்கி அந்த அடிக்கிற கணக்கில் கொஞ்சம் பயந்து தான் போவான் வருவான். ஐயா நான் கணக்கு ஒப்படைச்சிருந்தேன். அந்த ஒரு அரசியல் வருவான். அது கைலாசத்தில் வர முடியாது. எட்டி நின்று அது எங்கே வைக்காரோ அங்கே தான் கணக்கு கொடுக்கணும். கைலாசத்தில் ஐயாவை யாருமே பார்க்க முடியாது, உலக நாடே பார்க்க முடியாது. கைலாசத்தில் உட்காந்துருக்கார். யாருமே இப்போ வெட்ட வெளிச்சத்தில் தான் உட்காந்துருக்காரு. ஆடு மாடு கோழி பறக்கணும் மேய்க்கானா அவன் வேணால் பார்க்கலாம். என்னமோ மேலே இருக்குது, என்னமோ கீழே இருக்குது, என்னமோ அங்கே பூரா கல்லை தூக்கி வச்சுருக்கான்னு அவன் தான் நினச்சிட்டு போகணும். அதுதான் வர்றவன் போகிறவன் பக்கத்தில் லூஸ் மாதிரி விடுவார் கடவுள். லூஸ் மாதிரி போ, லூஸ் மாதிரி வா, அதான் கணக்கு. முற்றுப்புள்ளி வச்சுட்டார். தேர்தல் அறிவிச்சிட்டாடா. கடவுள்கிட்ட வந்து ஒரு வார்த்தை தேர்தல் அதிகாரி கேட்கணும். உட்காந்துட்டார், குருசியில் உட்காந்துருக்காரு, ஐயா உட்காந்துருக்காரு, கடவுள் உட்காந்துருக்காரு. தெரியுமா தெரியாதா? இது நீங்களா ஓட்டு முத்திர ஜனநாயகம் வாங்கி நடத்துகிற காரியம் இது கிடையாது. இது பெரிய காரியம். மோசம் பண்ணி வச்சுருக்கான். விவசாயத்தை அழிச்சு வச்சுருக்கான். விவசாயத்தை பிடிக்காரு. விவசாயத்தில் அழிச்சிருந்தா நான் உள்ளே கொண்டு போயிட்டார். அதுக்கு தான் இராணுவம் அங்கே வெளிநாடு எல்லாம் முடிச்சுட்டு டெல்லி அமர்நாத் ஜோதிலிங்கம் இலங்கை சுழன்லேருந்து இராணுவ படையை உள்ளே கொண்டு வந்துடுவார். எல்லா படையும் உள்ளே கொண்டு வரல நச்சு எடுத்து போடுவார். சத்தியம்.